இந்த தருணத்தை ரொம்ப பொக்கிஷமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட அத்தனை ஜாம்பவான்களும் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமாக எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன். அவர் எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேறு அந்த 10 ரூபா ஒரு பிரளியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிரெதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதாரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்பிடி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி உன்னால் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். யோ இந்த கதை கோடியாக கொட்ட போகுது அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு பொண்ணாகட்டும். நான் கதையை வந்து ஒரு புள்ளி தான் போட்டேன். அவர் சீன்ஸு அவர் அப்படியே கோலம் போட்டார். அவர் மிக பிரமாதமாக நான் என்ன நினச்சேனோ அதை டாப் டக்கராக இருக்குது. அவர் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தார், அவர் ஒரு வித்தியாசமாக எடுத்தார். அதே மாதிரி நீயும் அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கும்போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. எங்கே சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்க நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்கள் அப்படின்னாரு. யூடியூப்பு பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் தலைவா நல்லா தானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணகலம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேறு ஏதாவது என் வாழ்க்கையில் சூனியம் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரிங்க 1/2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்கள், ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால் அவர் வந்ததில் இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நான் நிறைய, அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். இந்த டிஎம்கேயில் இருக்கிறாரு. அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கருப்பியா சார் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டார். அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே உருவாகும், அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி விட்டார். நான் சார்
ஒவ்வொரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்ருங்க சார் அப்படின்னா, அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ அவருக்கு ரசிகர் ஆகிட்டேன் நகைச்சுவையில். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசுனா தமிழ், ஐயோ! தமிழை வளர்க்குறதுல இன்றைக்கி சில பேர் தான் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது. அவ்வளோ தூரம் அவர் தமிழ் ஏன்னா தமிழ் தான் நான் படித்தது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழினுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இத்தனைக்கு நான் வந்து பிறப்பில் தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஞ்சில் சம்பத் சார், அவர் வந்து ஒரு குழந்தை, அவர் அன்பாக பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இருந்த பெரிய பொக்கிஷத்தவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கொடுக்குறத வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் வந்து ஏமாற்றி, என் படத்தில் கூட இருக்குது, பெட்டி பெட்டியாக வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் கிடையாது, அரசியல் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கவுன்சிலர் வச்சுருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பாக பேசுனீங்கன்னா அவர் கையில் இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய மேதை. அவர் வந்து என்ன இயக்குனரே, அவர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி, இயக்குனரே கரெக்டாக அதுதான் நீங்கள் போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த நடிப்புன்னு வந்துட்டு அவர் தொழில் பக்தி, அந்த குரு, சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குருவுக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கோம் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையன் இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு, என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓஹோ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆகிடும் போது, உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா, இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சான். ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது.
பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்டேருந்து குறைச்சிருவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பான், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன்னு. நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் நம்பி உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸ்ன்னு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சான் ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றது தான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தலைவா இசை வெளியீட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய சம்மேளனத்துடைய தலைவர் அன்பிற்குரிய ஆர்கேஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாரவி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலிகான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் இணைச் செயலாளர் பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பலகரிப்பை அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த படம் வந்து ஆரம்பித்ததே வேற ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்ஏசி சார் வந்து இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது வந்து இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலான்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதா ரவி சார் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேறு யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்றைக்கி ரவி மரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்றைக்கி பொருந்தி வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குங்கிறது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாதிக்காமல் சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் என்கிட்ட ஷெட்யூல் முடிஞ்சதுன்னு சொன்னார், மாப்பிள்ள கேமராமேன் சூப்பராக பண்ணுறான்டா அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன். சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குநர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங்கு பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும். ராமதேவும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் ரவி மரியா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் கொள்கை பரப்பு துணை செயலாளர், வேறு நட்சத்திர பேச்சாளர். அதுவும் இல்லாமல் இங்கே 2 நட்சத்திர பேச்சாளர், கலைப்பிரிவு செயலாளர்கள், ஒரு தலைவர்களாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்திருக்க பத்திரிகைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணண்ணே வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவர்களுக்கு பெரிய அண்ணன். எல்லோத்துக்கு போகிறவர்களுக்கு அவர் வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவனாக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவனாயிருவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட் உங்களுக்கு 4 மணிக்கு நீங்க அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகல. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆளு யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுன்னே. நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கையா, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் துருமுலையே இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்ப திறந்து உள்ள எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்ட் ஆயிடுச்சு,
காலையிலே குளிச்சு சாமி மீனா சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்காக எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ளே குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டியே, அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனாலதான் அவ்வளோ பேச்சு பேசினீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையெல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லா கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழை உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஒரு வரலாற்று பெருமை உள்ள பிரசாத் அரங்கில் தங்கை ஜென்சி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த அற்புதமான படைப்பு அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்ற வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த என் உயிர் தம்பி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது என்னுடைய பயணத்தில் நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. யோசிக்கிற மனிதர்கள் அருகி கொண்டிருக்கிறார்கள். மானிடம் நொண்டுகிறது. மனிதாபிமானத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது. இந்த சூழலில் இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பெண்ணுரிமைக்கான குரல் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இந்த சமூகம். தமிழ் கற்றவர்கள் இங்கிருந்தால் கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். பாரதி புதுமை பெண்களை கொண்டாடியவன். ஆணுக்கு பெண் சமம் என்று கும்மி அடிக்க சொன்னவன். சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் இங்கே பெண்களாலே என்றும் பாடியவன். அவன் பெண்களை பாடினான், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தான் என்று பேசப்படுகிற அதே பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்றான். பாண்டவர்கள் தோற்றார்கள். அப்பொழுது பாரதி பேசுகிறான், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று கேட்கிறான். தமிழ் கற்ற பேரறிஞர்கள் கூட இதை சிந்தித்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பெண்ணுரிமையை பேச வந்த மகாகவிஞன் பாரதி அந்த இடத்தில் சறுக்கி விழுந்து விடுகிறான். ஆகவே இது ஒரு ஆணாதிக்க சமூகம்தான். இதிலே பாரதியும் விதிவிலக்கில்லை, பாரதிதாசனும் விதிவிலக்கில்லை.
ஆகவே ஒரு இலக்கியம் படித்தவன், தமிழ் கற்றவன் என்ற தகுதியில் இன்றைக்கு ஜென்சி எழுதியிருக்க இந்த புத்தகம் ஆனந்தரங்கம்பிள்ளை டைரி என்று பாண்டிச்சேரியில் ஆனந்தரங்கம்பிள்ளை எழுதிய டைரி புத்தகமாக வந்தது. ஜென்சிக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது கிடைக்குமா என்று பாருங்கள். அந்த ஆனந்தரங்கம்பிள்ளை டைரி குறிப்பிற்கு பிறகு நாட்குறிப்பு ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது என்றால் ஜென்சியினுடைய இந்த புத்தகம் தான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அவர்களுடைய நாட்குறிப்பே புத்தகமாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு 3.5 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய எல்லா வலிகளையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்களின் மீது அவர்களுக்கு தனித்த கோபம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அவர்கள் கொண்ட அந்த பாத்திரத்தில் அவர்கள் அனுபவித்த வலியை, துயரத்தை பதிவு செய்கிற பொழுது இங்கே ஆண்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள். ஆரியூர்தங்கை ஜென்சி இங்கே கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சுட்டிக்காட்டியதை போல இந்த நூல் முழுவதும் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான சாமரத்தை எடுத்து ஜென்சி வீசியிருக்கிறார்கள். ஒரு ஆணாதிக்க உலகம் என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் இன்றைக்கு சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்திருக்கிறார்கள். உலகில் எந்த நாகரிகம் பெற்ற சமூகத்திலும் இந்த பதிவில்லை. நான் ஜென்சிக்கு சொல்கிறேன், சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்தார்கள். ஆண்களுக்கு நிகராக அவர்கள் அன்றைக்கு கவிதைகள் எழுதினார்கள். சங்க காலத்தில் ஒரு கொடைவள்ளல் இருந்தான், அவனுடைய பெயர் பாரி. மூவேந்தர்கள் முற்றுகையிட்டு பாரி பரம்புமலையை சூறையாடி அன்றைக்கு அவன் கொல்லப்பட்டான் பாரி. பாரி மறைந்ததற்கு பிறகு பாரியினுடைய மகள் அங்கவை, சங்கவை என்ற 2 பெண்கள் பாரியினுடைய நினைவு நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றும் இந்த வானம் இருந்தது, நேற்று எங்கள் குன்றும் இருந்தது, நேற்று அரசு பீடத்தில் எங்கள் தந்தையும் இருந்தார், இன்று இந்த வானம் இருக்கிறது, இந்த வானத்தில் நிலவும் இருக்கிறது, எங்கள் தந்தையும் இல்லை, எங்கள் குன்றும் எங்களிடத்தில் இல்லை, அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையுமுடையும் என்று சொல்லி அன்றைக்கு சங்க காலத்தில் 2 பெண்கள் பாடுகிறார்கள். முதல் நாள் போர்க்களத்திற்கு இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்யக்கூடிய தன்னுடைய மணாளன் திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போகிறான். அவன் திரைகடல் தாண்டி போனதான் என்பதை தெரிந்து கொண்டு எதிரிகள் அந்த ஊரை சூறையாடுவதற்கு முற்றுகையிடுகிறார்கள். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு தலைமை தாங்குகிற கடமன் ஊரில் இல்லை. இந்த நேரம் இந்த தொட்டில் மண்ணை கவர எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று கருதி காலத்தால் மூத்த தன்னுடைய வயது முதிர்ந்த தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் ஒரு பெண். அவர் எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்களோடு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்திலே இறந்து விடுகிறார். மனச்சாட்சியற்ற எதிரிகள் அடுத்த நாளும் போர் முரசு ஒலிக்கிறார்கள். மீண்டும் மண்ணை கவருவதற்கு படைகளோடும் பரிவாரங்களோடும் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவள், நேற்று தந்தை இழந்தவள் இன்றைக்கு தன்னுடைய மூத்த தமையனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அவனும் எதிரிகளோடு சண்டையிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். 3வது நாளும் போர் முரசம் ஒலிக்கிறது. மண்ணை காப்பாற்ற வேண்டிய கணவன் ஊரில்லாத நேரத்தில் 1000 கனவுகளோடு கல்யாணத்திற்கு காத்திருந்த தன்னுடைய வாலிப தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அந்த வாலிப தம்பியும் போர்க்களத்துக்கு போகிறான். எதிரிகளோடு சண்டையிடுகிறான், சமர் செய்கிறான். ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ள அவன் எதிரிகளோடு தாக்கு பிடித்து நின்று களமாடுகிறான், இரத்தம் சிந்துகிறான். நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் போராடி அவனும் அந்த களத்திலே கொல்லப்படுகிறான்.
தம்பியும் இறந்து போனான். என் பெருமைக்குரியவர்களே, மீண்டும் போர் முரசு ஒலிக்கும் நாளைக்கு ஒலித்தால் என்ன செய்வதென்ற கவலையோடு இருக்கிறாள். அதிகாலை நேரம் கடல் தாண்டி போன கணவன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறான். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறாள். ஒரு சோக சித்திரமாக இருக்கிற தன்னுடைய காதல் மனைவியை பார்த்து, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை மறந்துவிட்டு நீ பொருள் தேடுவதற்கு, திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போனாய். இந்த தொட்டில் மண்ணை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் படையெடுத்தார்கள். அதை காப்பதற்கு என்னுடைய தந்தையை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், தமையனை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். கல்யாணத்திற்கு காத்திருந்த கனவுகளோடு இருந்த தம்பியை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். 3 பேரும் போர்க்களத்திலேயே செத்து போனார்கள். நான் இப்பொழுது கண்ணீரோடு இருப்பதற்கு காரணம், மாற்றார் எப்போது வருவார்கள் என்று தெரியாது என்று இருக்கிற பொழுது நீ வந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைக்கிறான். மாற்றார்கள் போர் முரசு கொட்டுகிறார்கள். அவள் கன்னத்தில் முத்தமிடுத்து விட்டு, உன்னுடைய தமையனுக்கும் தந்தைக்கும் தம்பிக்கும் நேர்ந்த கதி எனக்கு நேராது, சிறுக்களம் சென்று வருவேன், வென்று வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அவனும் போர்க்களத்தில் செத்து போகிறான். கடைசியில் கணவன் இறந்தான், தந்தை இறந்தான், தமையன் இறந்தான், தம்பி இறந்தான். மீண்டும் மாற்றார்கள் மீண்டும் போர் முரசு ஒலித்து அந்த மண்ணை கபளீகரம் செய்ய வருகிற பொழுது 5 வயது பிஞ்சு குழந்தைக்கு அவனுடைய பரட்டை தலையை நீவி, பாறு மயிர் குடுமி, அவன் தலையில் எண்ணெய் நீவி, வெள்ளி ஆடை உடுத்தி, அவன் கையிலே வேலை கொடுத்து, சென்று வா மகனே, வென்று வா என்று சொல்லி 5 வயது பையனை போர்க்களத்துக்கு அனுப்பிய புறநானூற்று தாயை சங்க இலக்கியம் சித்தரிக்கிறது. ஆகவே அந்த நாளிலேயே நமக்கு பெண்களுக்கு இந்த குணம் இருந்தது தமிழகத்தில். ஆகவே படைப்பாளிகளிலே பெண்கள் தனி ரகம் அல்ல, சங்க காலத்திலிருந்து அது இருந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவள் நிறைய போராட வேண்டியிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவினுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசையின் மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளே விண்ணியே நின்று சத்தம் போடுவாள், நெல்சன் மண்டேலா என்று வான மதுர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீர்கிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 28 வருட காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவனுடைய பிறந்த நாளை பின்னி கொண்டாடினாள். வெளிவந்தான், சிறை உடைத்துக் கொண்டு மக்களை சந்தித்தான், மகத்தான வெற்றி பெற்றான். தென்னாப்பிரிக்காவினுடைய மகுடத்தை அலங்கரித்தான். 28 ஆண்டு காலம் தான் வகித்த பாத்திரத்தை விடுதலைக்காக ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்ற தன்னுடைய காதல் மனைவி வின்னியை அவன் தென்னாப்பிரிக்காவில் அவன் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தான். என்ன ஆயிற்று என்றால், 3 மாதத்தில் அவள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அவளை மந்திரி சபையில் இருந்து நீக்கி மனைவி என்கிற உரிமையை கூட அவளிருந்து எடுத்து விட்டான். யாரு? நெல்சன் மண்டேலா. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஜென்சி எழுதுகிறாள். எல்லா அனுபவங்களையும் பிழிந்து கண்ணீர் மல்க தந்திருக்கிறாள். எனக்கு ஒரு ஆச்சரியம், படைப்புலகத்தில் ஒரு பெண் ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்கி இருக்கிறாள்.
நிறைய எழுத்தாளர்கள் நான் படித்திருக்கிறேன். லட்சுமியிலிருந்து, அனுத்தமாவிலிருந்து, கோதை நாயகியிலிருந்து நான் தமிழில் இருக்கிற எல்லா பெண்கள், இன்றைக்கு இருக்கிற அம்பை, எல்லாவரையும் நான் படித்திருக்கிறேன். எல்லா நூல்களையும் விட இந்த நூல் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் கதை எழுத வேண்டும் என்பதற்காகவே எழுதினார்கள். ஆனால் ஜென்சி ஒரு வதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எழுதினாள். அதனால் இந்த புத்தகம் மதிப்பு கொடுக்கிறது. இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் என்று ஜென்சி நினைக்கவில்லை. நித்தமும் நாட்குறிப்பு எழுதுகிறவன் என்ற தகுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன்,